ஹலோ மக்களே, வெல்கம் டு மை சேனல். இன்னைக்குடைய ஓட்டிங் லிஸ்ட்டு பார்த்துடலாமா? இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வினோத், சபரி, கம்ருதீன், சாண்ட்ரா, எஃப்ஜே, வியானா, ரம்யா அப்படி சேம் அதே பேட்டர்னில் தான் வந்துட்டுருக்குது இத்தனை நாளுமே. இப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரம்யா தான் லாஸ்ட் பிளேஸில் இருக்காங்க, 6 பாயிண்ட் சம்திங். வியானா பார்த்தீங்கன்னா 7 பாயிண்ட் சம்திங்கில் இருக்கிறாங்க. ஆனால் மேபி இந்த வாரம் வெளியே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி யாரை சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ரம்யா, அப்படி இல்லைன்னா கம்ருதீனை சொல்கிறாங்க. ஏன்னா ரம்யா பார்த்திங்கன்னா அன்அஃபிஷியல் ஓட்டிங்கில் அவர் லாஸ்ட்டாக இருக்கிறாங்க, 6 பாயிண்ட் சம்திங் தான் இருக்காங்க. அதனால் மேபி ரம்யா போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாராலையும் சொல்லப்படுது. ஓகே, பார்ப்போம் யார் போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி ஏன் கம்ருதீன் போவார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கம்ருதீன் இன்றைக்கி கொஞ்சம் இதாக பேசியிருப்பார், அது மியூட் போடுற அளவுக்கு நிறைய பேசியிருப்பார், எஃப்ஜே கிட்ட பேசியிருப்பார். ஸோ அந்த மாதிரினா மேபி வயலேஷன் அந்த மாதிரி ஒரு இதில் வயலன்ஸ் இதில் அப்படின்னு சொல்லிட்டு மேபி சான்சஸ் உண்டு அவங்களுக்கு ரெட் கார்டு கொடுக்குறதுக்கு அப்படின்னு சொல்லப்படுது. ஓகே, நாங்கள் வெயிட் பண்ணி பார்ப்போம். கம்ருதீனா இல்லை ரம்யாவா யார் போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். உங்களுக்கு கம்ருதீன் போனால் ஓகேயா, அப்படி இல்லைன்னா ரம்யா போனால் ஓகேயா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதே மாதிரி சில பேர் கமெண்ட்ஸில் என்ன சொல்லிட்டு வராங்கன்னா, கம்ருதீன் போனால் பாருவோடைய கேம் இன்க்ரீஸ் ஆகுமா, அவங்க கேமில் கான்சன்ட்ரேஷன் பண்ணுவாங்க, அப்போ தான் அவங்க டைட்டில் அடிப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஆனால் கம்ருதீன் போக மாட்டார், மேபி டிஆர்பிக்காக வச்சுருப்பாங்க அப்படின்னும் சொல்லப்படுது. லெட்ஸி பார்ப்போம் இந்த முறை விக்டாக போகிறது ரம்யாவா இல்லை கம்ருதீனா அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே.